எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மனிதன் தெளிவானவனாக இருக்க வேண்டுமானால் அவன் தான் என்கின்ற எண்ணம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் இருந்தால்தான் அவன் மோட்சத்தை அடைய முடியும். ஆகவே எந்த ஒரு செயலை யாருக்கு என்ன உதவி செய்தாலும் சரி, இந்த உதவியை நான் உனக்கு செய்கின்றேன் என்கிற எண்ணத்தோடு செய்யாதீர்கள். இப்போது தீபாவளி வருகின்றது, பண்டிகை வருகின்றது. நம்மால் முடிந்தவரை இயலாதவர்களுக்கு ஏதேனும் பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். மிக வறிய நிலையில் இருப்பவர்களுக்கு உடைகள் வாங்கி கொடுக்க வேண்டும். அவர்கள் அன்றைய தினமாவது நல்ல உணவு உண்பதற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நான் செய்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது, வச்சுக்கோங்க. அதேபோல் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அதனை ஃபோட்டோ எடுத்து சமூக வலை பக்கங்களிலே போடக்கூடாது. நீங்கள் கொடுக்கிறீர்கள், இருமாப்பாக கொடுக்கிறீர்கள், ஆனால் வாங்குபவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு சிலர் சொல்வார்கள் மற்றவர்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதெல்லாம் இது ஏதோ சொல்கின்றார்களே ஒழிய உள்ளார்ந்த எண்ணம் என்பது அது கிடையாது. நான் கொடுக்கின்றேன், அவர் வாங்குகின்றார் என்கின்ற இருமாப்பு அதிலே இருக்கின்றது. ஆகவே பிறருக்கு உதவி செய்யுங்கள், பிறர் அறியாவண்ணம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட உதவிகள் தான் கண்ணனிடம் போய் சேரும். நீங்கள் இருமாப்போடு செய்கின்ற உதவிகள் அது கணக்கிலே வராது. எனவே தர்மம் செய்வோம், அதை பிறர் அறியா வண்ணம் செய்வோம். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியா வண்ணம் செய்வதுதான் தர்மம். இதனை கண்ணன் மிக அழகாக அர்ஜுனனுக்கு செய்த உபதேசத்திலே சொல்லியிருக்கின்றார். கண்ணன் காட்டிய வழியிலே நாம் நடந்தால் நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாகும். ஆகவே கண்ணன் காட்டிய வழி நடப்போம், எண்ணங்களை சுத்தப்படுத்தி கொள்வோம். எண்ணங்களை சுத்தப்படுத்தி கொண்டால் செயல்கள் சுத்தமானதாக இருக்கும். அப்போது நம்முடைய மறுவாழ்வு என்பது நன்றாக இருக்கும்.